அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் அண்ணன் மகன் சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, இது என்ன வழக்கு, பின்னணி? நிச்சயமாக சிபிஐயில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே காரைக்கால், பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள். முக்கியமாக பாண்டிச்சேரியின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் செயற்பொறியாளர் ஒரு ஒப்பந்த பணிக்காக லஞ்சம் வாங்குவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கையும் களவுமாக அவர்கள் லஞ்சம் வாங்கும் போது அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். முக்கியமாக பாண்டிச்சேரியின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஆகிய இருவரையும் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது கைது செய்திருக்கிறார்கள். இவருக்கு லஞ்சம் கொடுத்த ஒப்பந்ததாரரான இளமுருகன் என்பவரையும், பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் இளமுருகன் என்பவரையும் கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக 7.25 கோடி ரூபாய் அளவிலான சாலை ஒப்பந்த பணிக்கு இளமுருகனுக்கு சாதகமாக இந்த பொறியாளர்கள் கையெழுத்திட வேண்டும் என்பதற்காக 1% லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதில் 6 லட்சம் ரூபாய் பணத்தில் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போதுதான் சிபிஐ லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் இவர்களை கையும் களவுமாக பிடித்திருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்பான இடத்தில் சோதனை நடத்தப்பட்ட போது 73 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணமும் சிபிஐ அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில்தான் இந்த ஒப்பந்ததாரான இளமுருகன் மன்னார்குடி வீட்டிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த இளமுருகன் என்பவர் அதிமுக முன்னாள் அமைச்சர், அதாவது உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜின் அண்ணன் மகன் என்று தெரிய வந்துள்ளது. அவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஒப்பந்த பணிக்காக இவர் லஞ்சம் கொடுத்து இவர் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.